சென்னையில் 50 கோடி மதிப்பில் நவீன ஆட்டு இறைச்சி கூடம் அமைக்கப்படும். அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். சென்னை புறநகர் மின்சார ரயில் சேவையில் மாற்றம். பராமரிப்பு பணிகள் காரணமாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஆர்ப்பாட்டம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். கடற்கரையிலிருந்து 5 நாட்டிகள் மைல் தூரத்திற்கு விசைப்படகுகளை கொண்டு மீன்பிடிப்பதை மீனவர்கள் தவிர்க்க வேண்டும். கடந்த ஓராண்டில் 1328 ஆமைகள் உயிரிழந்துள்ள நிலையில் மீனவர்களுக்கு அமைச்சர் பொன்முடி அறிவுறுத்தல். நகராட்சி நிர்வாகத்துறையில் திட்டங்களை செயல்படுத்துவதில் நிதி சிக்கல் என்பது எதுவும் இல்லை. அமைச்சர் கே என் நேரு பேட்டி. அண்ணாமலை ஆளுங்கட்சியை பற்றி குறை கூறிக்கொண்டே தான் இருப்பார் என அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் விமர்சனம். குறையில்லாத குற்றம் சொல்லாத முடியாத ஆட்சியை முதலமைச்சர் நடத்தி வருவதாகவும் பெருமிதம். ஏழை மக்களை வங்கிகள் துன்புறுத்தக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தல். தனியார் வங்கி தலைமை மேலாளருக்கு அபராதம் விதித்தும் உத்தரவு. மாநில தகுதி தேர்வினை மார்ச் 6 முதல் 9 வரையிலான நாட்களில் நடத்தலாம். தமிழ்நாடு அரசு தேர்வு வாரியத்திற்கு அனுமதி. சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டம் தமிழ்நாடு அரசிடம் அறிக்கை சமர்ப்பிப்பு. பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் சிபிஐ அமலாக்கத்துறை போல ஆளுநரையும் பயன்படுத்தி வருகிறது. திமுக எம்பி கடுமொழி குற்றச்சாட்டு. சென்னையில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணின் செயினை பறித்துச் சென்ற வழக்கு. 16 வயது சிறுவனை கைது செய்து சென்னை கெல்லிஸ் பகுதியில் உள்ள சீர்திருத்த பள்ளியில் அடைத்த போலீசார். தங்களுடைய எதிரி யார், பங்காளி யார் என்று அதிமுகவினர் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிடர் கழக தலைவர் கே வீரமணி கருத்து. இந்தியாவிலேயே முதன்மையான கட்சியாக உருவாகி கொண்டிருக்கிறது திமுக. ஓ பன்னீர்செல்வம் மகன் ஜெகபிரதீப் திடீர் புகழாரம். சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கு. யூடியூபர் திவ்யா உள்ளிட்டோர் தாக்கல் செய்த ஜாமீன் மனு தள்ளுபடி. புதுச்சேரி தவளைக்குப்ப பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு பாலியல் சீண்டல். பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டுவர வலியுறுத்தி டெல்லி பஞ்சாப் எல்லையில் போராட்டம். தமிழ்நாடு சார்பில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்பு. குஜராத்தில் வணிக வளாகத்தில் தீ விபத்து. வெகுநேரம் போராடி தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள். போப் பிரான்சிஸிற்கு திடீர் உடல்நலக் குறைவு. ரோம் நகரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதி. இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு உறவு மற்ற நாடுகளை பாதிக்கக்கூடாது. பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டிரம்ப் குறித்து சந்திப்பு குறித்து சீனா கருத்து. இஸ்ரேலிய பணைய கைதிகளில் மேலும் 3 பேரை நாளை விடுதலை செய்கிறது ஹமாஸ் அமைப்பு. இதற்கு ஈடாக தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள பாலஸ்தீனிய கைதிகளில் 369 பேரை விடுதலை செய்கிறது இஸ்ரேல். பிரிக்ஸ் அமைப்பு செத்து போய்விட்டது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் விமர்சனம். இந்திய அணிகள் அஸ்வின் இடத்தை என்னால் நிரப்ப முடியும். ஆல்ரவுண்டர் வீரர் ஷர்துல் தாக்கூர் நம்பிக்கை. கூகுள் நிறுவனத்தின் மீது சட்ட நடவடிக்கை. மெக்சிகோ அதிபர் எச்சரிக்கை.